ஆனா இப்படியே போனா இளைஞர்கள் அழிவுதான். இலங்கை எங்களை பொறுத்தவரை எங்களோட நாடு அழிவுதான். ஒவ்வொரு மதத்திலேயுமே நல்ல கருத்து தான் சொல்லிக் கொடுக்கறது நல்ல கருத்து. தண்டனைகள் கடுமையாக்கப்பட குற்றங்கள் குறையும். எங்கட அரசியல்வாதிகளும் தங்கட பதவியை தான் பார்க்குறாங்களே தவிர மக்களை கவனிக்கிறேன். அது உண்மைதான். வெளிநாடு வந்தாலும் இது ஆகச்சிக்கல்ல எந்த குழந்தையில் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அங்க 10 பேக்கு பிடி வருதா, இங்க 10 பேக்கு பிடி வருதா, இங்க இருந்து வருது. அந்த நிறைவான ஒரு பாதை மாதிரி தெரியுது. சும்மா காவாலிகள் மாதிரி ரோட்டு வழியில் கூடி தெரியுது. 14-15 வயதிலே பொம்பளை தூக்கிட்டு ஓடுறாங்க. என்ன நான் திருத்த வேணும், மற்ற திருத்தது கொஞ்சம் கஷ்டம். நீங்க போய் சொன்னீங்கன்னா எனக்கு நடந்துடும். சத்தியம் தேதப்பனை குழைச்சி கொடுக்கறதும் இல்லை. அதோட இவ செய்கிற அநியாயத்தை தேதப்பன் பொறுக்கையிலாக கிடக்கு. பெரிய அழிவை தான் சந்திக்க வரும். வீட்டை திறந்து விட்டு போனால் நம்பி வேறு அப்படியே கிடக்குமா. ஒரு போதை இது கடத்தினவனை பிடிச்சால் அவனை ஜெயிலில் போடணும், விடப்படாது. விடா வச்சிருந்தா அடுத்த செய்ய மாட்டான். நான் வரையிலே நான் வரையில என்ன பிடிச்சா நான் படியில் வருவேன். அப்போ யார் என்ன செய்ய முடியுமாட்டேன்னா இருக்கிறாங்க. பெரும்பான்மையா அவர்களுடைய வாழ்க்கை முறையே மாற்றி இருக்கிறது போதைதான். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் பெரியவர்கள் சிலரிடம் போய் இந்த கால இளைஞர்களினுடைய செயற்பாடு உங்களுக்கு திருப்தி அளிக்குதா, அதிருப்தியா இருக்குதா, அல்லது இளைஞர்களினுடைய செயற்பாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை கேட்க போறேன். பெரியவர்கள் எங்களுக்கு என்ன சொல்றார்கள் என்றதை உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இதற்காக பெரியவர்களை தேர்வு செய்ததும் அதிகமா நான் பெரியவர்களோட கதைக்கிறதுக்கும் காரணம் என்னன்னா, அவர்களிடம் பல அனுபவங்கள் இருக்கும். கடந்த காலங்கள்ல எப்படி வாழ்ந்தார்கள் என்றதை ஒப்பிட்டு கதைக்கிறதுக்கான நிலை என்றது அவர்கள்ட்ட தான் இருக்கும். எனவே அவர்களை அதுக்காகத்தான் தேர்வு செய்திருக்கிறேன். இப்ப நாங்கள் இந்த காணொளியில முதலாவது பெரியவரோட கதைக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பெயர்? சுப்பிரமணியம். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறோம். சரி, என்னண்டா இந்த கால இளைஞர்களினுடைய செயற்பாடு எப்படி இருக்கு? பரவாயில்லை, ஓரளவு. உங்களுடைய கால இளைஞர்கள் மாதிரியே இருக்கணுமா இல்ல எங்கட காலங்களை விட மாற்றம்? என்ன மாற்றம்? இப்போ கொஞ்சம் இந்த அடவாடித்தனமான பழக்க வழக்கங்கள் கூட தான். முதல் அப்படி இல்லையா? முதல் அப்படி இல்லையா? என்ன காரணம் சொல்லி கேட்டால், எங்கட காலத்தில் நாங்கள் படிக்கிற காலத்தில் நான் 71ஆம் ஆண்டு சோதனை எடுத்தினேன். அதில் பிறகு நாங்கள் எங்கட பாட்டில் தோட்ட வேலை இது வேலை செய்து கொண்டு தெரிஞ்சோம், கூலி வேலைகளுக்கு. இப்போ அப்படி ஒரு தொழில் விளக்கும் பிள்ளைகள் போகுதில்லை. நீங்கள் எத்தனை வயதில் வேலைக்கு போயிருப்பீங்க? 22 வயதில். இப்போ வேலைக்கு போகுதில்லைன்னு சொல்கிறீங்க தானே, அது எந்த அளவுக்கு அவதானிக்க முடியுது உங்களால்? அவன்ட பிள்ளைகள் அப்படியே சும்மா காவாலிகள் மாதிரி ரோட்டு வழியில் தெரியுது, கூடி தெரியுது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தானே மாறி போயிருக்கணும், நிறைய காவாலிகள் மாதிரி தெரியணுமெண்டு. ஒருவேளை அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளாமல் காவாலிகள் மாதிரியே தெரிஞ்சா எதிர்காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? அவர்களுடைய வாழ்க்கையில் ஜீவிக்கிற கஷ்டமாக தான் என்ன. சரி ஐயா, நன்றி. உங்களோட கதைச்சதுல மகிழ்ச்சி. சரி, இப்போ இன்னொரு ஐயாவோட கதைக்க போகிறோம். வணக்கம் ஐயா. சொல்லுங்க. என்ன பெயர்? ஆறுமுகம். உங்களுடைய ஊர்? உடுப்பட்டி தான். என்னண்டா இந்த கால இளைஞர்களினுடைய செயற்பாடு எப்படி இருக்கு? உங்களுக்கு திருப்தியா இருக்கா, அதிருப்தியா இருக்கா? எங்க திருப்தியா இருக்கு? எல்லாம் கஞ்சாவும் அதுவும் இதுவும் மனிதன் ஒரு சொல்லு பறத்தல் கேட்குறாங்க. இல்லை, ஒரே கஞ்சா அடிக்காதான் தான் கிடக்கும். அங்கே பார்த்தா அது முதலும் இருக்குதா இல்லை இப்போ எவ்வளோ காலத்துக்கு? இப்போதான் இப்போ குறுகிய காலத்தில் நடக்கும். இருந்த காலத்தில் போத பொருள்னு சொல்லி இல்லை, குடிப்பழக்கம் இல்லை. இப்போ 2009க்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சு இப்போ உச்சத்தில் நிற்கிது. இப்போ இதால இளைஞர்களின் எதிர்காலம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்? இப்போ அவர்களுக்கு அது விளங்கல. இப்போ ஒரு நீங்கள் அவதானிக்கிற வரைக்கும் அவர்களின் எதிர்காலம் எப்படி பாதிக்கப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க? எக்கச்சக்கம் பாதிக்குங்க. கொஞ்சம் ரோட்டால் போவாங்க, கஞ்சா அடிச்சு போட்டு போவாங்க, தூசண பேச்சுகளும் அதுகளும் இதுகளும். நாங்கள் இப்போ கதைக்கல, அதை அவங்களோட கதைச்சா சண்டைக்கு தான் வருவாங்க. அப்படி நடக்குது. அதை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம், ஒன்றும் செய்யல. வேலைக்கு போகிறதில் படுத்து கஞ்சா குடிச்சு போகிற வாராக்களோட அடிபடுறதும் சண்டை பிடிக்கிறதும் தான் நடக்குது. ஆனால் ஒரு தரம் கதைக்கெல்லாம் இருக்கான்னு அவனோட கதைச்சா அவன் பலியை சண்டைக்கு வருவான். அது போலீஸும் பிடிச்சி விடுறாங்களொழிய அது இந்த இது இல்லை. எத்தனை நேரம் பிடிச்சிட்டாங்க. ஆனால் பேருந்து பார்த்தா 4 இதில் ரோட்டில் செய்கிறான். அது அந்த மேலும் பல பேரை ஊக்குவிக்கிற மாதிரி எல்லாம் தான் வருதோ. என்ன பிடிச்சா நான் படியில் வருவேன். அப்போ யார் என்ன செய்ய முடியுமாட்டேன்னா இருக்கிறாங்க. இப்போ போலீஸுக்கும் பயப்படாம செய்கிறாங்களா, நாங்கள் என்ன செய்யணும்?
போதை பயன்படுத்தும் போது எப்படி இருக்கிறார், போதை பயன்படுத்தினதுக்கு பிறகு எப்படி நடந்து கொள்றார்? இப்போ எங்களுக்கு முதல் இருக்கிற ஒரு மேரீடு பேர், ஆனால் இதால் போதை அடித்து போட்டு போயக்க அலம்பி கொண்டு போகிறவனை எல்லாம் தூயினத்தால் போய் சண்டையை கூப்பிட்டு அப்படி இதண்டேக்க எங்களுக்கு தெரியுது அவன் போதை அடிச்சுட்டான், அவன் தன்னினைவில்லாமல் ஆடி வர்றாங்க. இப்போ இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மாறுறதுக்கு பயப்பண்டா பெறணும், இருந்தால் தான் மாறும். அரசாங்கம் மாற்றல, ஏன்டா அரசாங்கம் பாதை வண்டி போட்டு விடுது, பிறகு என்னதை மாறுறது. ஒரு போதை இது கடத்தினவனை பிடிச்சால் அவனை ஜெயிலில் போடணும், விடப்படாது. விடா வச்சுருந்தா அடுத்தவன் செய்ய மாட்டான். இது என்ன 4 நாளைக்குள்ளே இருக்கிற 5ஆம் நாத்து பார்த்தா ரோட்டால் போகிறான். அப்போ என்னென்ன அவன் மாறுவான், அவன்கிட்ட காசு இருந்தால் அவன் செய்வான். அது இந்த அரசாங்கத்தில் முடியாது, அது கட்டுப்படுத்தின மொழியே முடியாது. உங்களுடைய காலத்தில் இளைஞர்கள் என்று இருந்திருப்பீங்கள். இப்போ அந்த காலத்து இளைஞர்கள் எப்படி இருந்தவர்கள், இப்போ எப்படி இருக்கணும்? நாங்கள் அந்த காலத்தில் இப்போ ஒரு பெரிய ஆள் வந்தால் இருந்தால் எழும்பி இடம் கொடுப்போம். அப்படியான ஒரு பழக்க வழக்கத்தில் நாங்கள் இருந்து வந்தது. மற்ற பெரிய ஆக்களோட சரி கதைக்க மாட்டோம். இப்போ அப்படி இல்லையே. இதில் இப்போ நாங்கள் இருந்தாலும் அவன் இதில் வந்து நின்றாண்டே பிரம்மடாண்டா சொல்லுவான். அதான் நடக்குது. அப்போ நாங்கள் அவனோட கதைச்சால் அவன் எங்கூட சண்டை பிடிச்சி பூனா 2 முழுக்க இதில் 2 கத்திக்கொண்டே நிற்பான். அதுதான் அந்த பிரச்சனைக்குரிய விஷயம். அதை இப்போ அவனை போதை வந்து குடிச்சிட்டான்னு தெரிஞ்சு நாங்கள் அவனோட கதை செய்து விளக்கத்தை கொடுத்தால் தூயினத்தால் காய்ச்சி நீ என்ன கதைக்கிறது என்ற நிலைக்கு தான் அவன் பாறான். அன்றைக்குமே தால 4-5 பேர் ஒட்டி பொறியில போகிறாங்க. 21 வயது பொடிகள் குடித்து அவன் தாங்க குடிக்கிறவன் பார்த்தா புறவரவங்களையும் கூட்டிகிட்டே குடிக்கிறாங்களே. இப்போ அவனோட சேர்றவன் எல்லாம் இந்த நிலப்பாடெல்லாம் சேர்றாங்க. இது அம்மா அப்பாவால் கட்டுப்படுத்த இல்லாமல் இருக்கா? கட்டுப்படுத்த இயலாது. அவே என்ன காசும் கொடுக்குறதில்லை ஒன்றும் கொடுக்குறதில்லை. அவன் தானாக அந்த கஞ்சா வேண்டுறது இங்கேருந்து காசு வருதுன்றே தெரியலையே. வேண்டுறாங்க, குடிக்கிறாங்க, பார்த்தா சண்டை பிடிக்கிறாங்க. தொழில் ரீதியாக உங்களுடைய காலத்து இளைஞர்களோடு ஒப்பிடும்போது இந்த காலத்து இளைஞர்கள் எங்களோட காலத்தில் எங்களுக்கு நாங்கள் வயது வந்தால் கல்யாணம் செய்யணும், ஐயா அம்மாவை உழைச்சி பார்க்கணுன்றதான் நாங்கள் இருந்தாங்க. ஆனால் இப்போதே பிள்ளைகளை பாருங்க அப்படி இல்லை. தயதப்பனுக்கு உழைச்சி கொடுக்குறதும் இல்லை. அதோட இவை செய்கிற அநியாயத்தை தயதப்பன் பொறுக்கையிலாக கிடக்கு. என்ன நடுக கஞ்சா குடிச்சிட்டு அடி வர்றது, நீ அடுத்த வந்து சொல்கிறது உண்ட பிள்ளை செய்தில் நின்று அடிபடுது விடுங்குது, அவையை கட்டுப்படுத்தண்டா அதுகளை என்னென்று கட்டுப்படுத்துறது. தயதப்பனை கேட்காம கஞ்சா குடிக்கிறாங்க. ஒரு கதைக்கு இது கட்டுப்படுத்தப்படாமல் நீங்கள் சொல்கிறீங்க இந்த அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியாதுண்டு. இப்போ இதை கட்டுப்படுத்த முடியாமல் இப்படியே போகுமாக இருந்தால் இது இன்னும் அதிகரிக்கும், என்ன குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அதிகரித்து போகுமா இருந்தால் எதிர்காலத்தில் எங்களுடைய தமிழ் சமுதாயம் எப்படி இருக்கும்? அழிஞ்சுதான் போகும். மற்றது என்ன தொகை கூடிக்கொண்டே போகும். இப்போ என்ன அவன் இன்றைக்கு 4 பேர் செய்கிறான்டா என்ன 4 பேரை சேர்த்து போடுவான். அப்போ சேர்க்கிறதுக்கு இந்த அரசாங்கமும் ஆதரவு கொடுக்குற மாதிரி தான் இருக்கு எங்களுக்கு. ஏண்டால் இப்போ இதில் பிடிக்கிறாங்களேன்னு சொல்லி நாங்கள் ராத்திரி இதில் கஞ்சாக்காரனை பிடிச்சி போட்டாண்ட பிடிக்காரிக்க 2ஆம் நாத்து பார்த்தா இதால் சைக்கிளில் போகிறான், சிரித்து கொண்டு போகிறான். எவ்வளோதான் இருந்தாலும் நான் வெளியில் வருவேன்னு சொல்லி கொண்டு போகிறான் என்றால் வேந்த நின்று கட்டுப்படுத்துறது. கட்டுப்படுத்துறதுக்கு ஒரே வழி இதுக்கு நான் சொன்ன வழி தான். அந்த காலத்திலே ஒருத்தர் கதைக்க இயலாது, ஒருத்தர் குடிக்க இயலாது, ஒருத்தர் இப்போ ஒரு கச்சிப்பு காய்ச்சி விற்க இயலாது, கலாச்சாரம். மற்ற ஒருத்தர் கஞ்சா குடிச்சார் என்றால் அவருக்கு தான் தண்டனை. அதை அவற்ற தண்டனையை பார்த்து ஒருத்தரும் குடிக்க மாட்டான். ஒரு பொம்பளையை தூக்கி கொண்டு போகிறான்டா அவனுக்கு முதல் மண்டையில் போடுவாங்க. மண்டையில் போட்டால் பிறகு அந்த இது நடக்காது. தண்டனைகள் கடுமையாக்கப்பட குற்றங்கள் குறையும். குற்றங்களே இல்லை. நடமா 12 மணிக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இதால் போகும். இப்போ வேறுங்க பொழுதுபட இதால் பொம்பளை பிள்ளை போனால் பின்னால் குரல் வச்சு கூத்தாடி எத்தனையோ செய்து கொண்டு போகிறாங்க. நாட்டு நிலை வேலை மோசமுங்க. ஐயா என்னண்டா நீங்கள் சொல்கிறது நீ சாத்தியப்படுமான்றது கேள்விக்குறி. நான் முடியாதுன்னு சொல்லலையா, அது கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறிக்கு விடை கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் தற்காலிகமாக ஒரு தீர்வு தேடணும் தானே. அப்போ இதை எப்படி இளைஞர்களை மாற்றலாம்? ஒன்று செய்யலாம். போலீஸ் தான் இதை கட்டுப்படுத்தலாம். ஆனால் போலீஸ்காரர் காசை பண்ணி கொண்டு விடுறாரு எங்கே கட்டுப்படுத்த போயிடும். அதுதான் ஒரு பிரச்சனை. இப்போ நாங்கள் இந்த கஞ்சாக்காரனா போலீஸ் கொடுத்து போட்டாலும் வள்ளி சொந்தவே படுறோம். இந்த பிடிச்சிட்டான் ரெண்டா நாளைக்கு அவன் வழியில் வரைக்க பேருந்து இங்கே கட்டுப்படுத்துகிறேன். அவனை 10 பேரை கூட்டி கொண்டு தான் பெறுவான். எங்களுக்கே ஆத்திரமாக தான் கிடக்கு. என்ன எங்களால் ஒன்றும் செய்யலாம். இப்போ நாங்கள் போய் அவனோட அடிபட்டால் நாளைக்கு வீட்டில் வந்து அடித்து விடாச்சு கிடாச்சு என்னத்தையோ செய்து போட்டு போடுவான். கல்லாலே அதனும் வருவான்.
எனக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. என்னென்னா, இப்போ வெளிநாடுகளில் இருந்து ஏதாவது ஒரு பொருள் அனுப்பினா, உதாரணத்துக்கு ஒரு கைபேசி ஃபோன் ஒன்று அனுப்பினா அதை இங்கே உள்ளே கொண்டு வரும்போது அதுக்கான வரி அறவிட்டு அதுக்கான பணத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். சரி, அப்போ இவ்வளவு கட்டுப்பாடாக இருக்கிறதுக்குள்ள, அதாவது தவிர கடலால் சூழப்பட்ட நாட்டுக்குள்ள எப்படி போதைப் பொருள் வருது அதுதான் ஒருக்கும் தெரியும். இப்போ இங்கே நாங்கள் சந்தேகப்படுறது அதுதான். இவ்வளோ இராணுவம் நிற்குது, இவ்வளோ பொலிஸ் நிற்குது, என்னென்ற போதைப் பொருள் உள்ளுக்கு வருது. அதே கரையில் நிற்கிற இராணுவம் பார்க்கணும் இல்லை பொலிஸ் பார்க்கணும். இப்போ என்னென்று இது வருது. இப்போ கடற்கரையில் வந்து போதைப் பொருள் இறங்கி நிற்கிதான் பிடிக்கிறான் என்றால் அது என்னென்று வந்து இறங்குது பிடிக்கிறாங்க. அதே முதல் அரசாங்கம் கட்டுப்படுத்த இல்லை போகணும். அதை கட்டுப்படுத்தாமல் நெடுக பார்த்தாலும் ஒவ்வொரு நாளும் கதை அங்கே 10 பேக்கு பிடிபடுதா, இங்கே 10 பேக்கு பிடிபடுதான்டா இங்கேருந்து வருது. உதய அரசாங்கம் முதல் கட்டுப்படுத்தணும். அரசாங்கம் விட்டுட்டு இருக்கிறாலும் இவ்வளோ அழிவு. இப்போ ஒரு கதைக்கு நீங்கள் சொல்கிறீங்க தானே, அவர்கள் வந்தால் தான் சரி என்று. அவர்கள் வந்தால் இவ்வளவு நாளில் இதை கட்டுப்படுத்த முடியும். ஒரு நாளில் கட்டுப்படுத்த முடியும் அவங்களால. அரசாங்கத்தால் செய்யலுமோ? அவன் ஒரு நாளையில் இன்றைக்கு பேர் இன்னிடத்த போதை குடிச்சிட்டு அட்டாசம் பண்ணுறான்னா அண்டு 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். ஒரு ஆளை பிடிச்ச பிறகு அந்த ஒரு ஆளை பிடிச்சி மண்டையில் போட சரி. அதான் ஒருத்தர் சாகடிக்கணும் வண்டி இல்லைன்னு. இது வந்து அந்த கடுமையான ஏதோ ஒரு வழியில் நிப்பாட்டுவாங்க. அதை விட இப்போ ஒரு இப்போ பிரதானமாக இருக்கிற பிரச்சனை என்னென்னா, யார் போதைப் பொருளை கொண்டு வாரன்றது அரசாங்கத்தாலே இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அதுதான் பிரச்சனை. இப்போ நாங்கள் இந்த இருக்கைக்கு எங்களுக்கு தெரிய தண்டனை எல்லாம் கொடுத்தவே, சந்தியில் வச்சு எல்லாம் கொடுத்தவே, எங்களுக்கு தெரியவே கொடுத்தவே. ஆனால் எங்களை மனச்சாட்சிக்கு அது சரி. அவங்கள்ட காலம் இன்றைக்கும் இப்படி இருக்க வேண்டால் நாட்டில் இன்னும் திருத்தம் பெற மொழியோ. இப்போ ஜாழ் மாவட்டத்துலேயங்கோ ஆனால் என்னத்தை செய்தாலும் பெற வழியை தடுக்கணும். அதுதான் பிரச்சனை. மரத்தின் அடி வேற புடுங்கி கொண்டு இன்றைக்கு நாங்கள் இப்போ இதில் கதைக்கிறோமல்லோ. இன்றைக்கு இரவுக்கு பாருங்க பொலி வண்டியில் போத இது வந்து போட்டோட கலப்படுதாமன்ட்டு நாளைக்கு பிடிச்ச கதைப்பாங்க. அப்போ எங்கே வருது எங்கே போதுண்டா இருக்குது தெரியும். அதை பொலிவு கட்டுப்படுத்தணும், இல்லை நேவி கட்டுப்படுத்தணும். அவே காசை வண்டி கொண்டு இஞ்சால பிடிக்க இப்படி ஜனம் தான் அழிக்க போகுது. இன்னும் ஒரு 4 வருஷம் போனாலுங்கோ இந்த இன்னும் ஜனம் கூடி போதை வச்சு பாவிக்கிற இது இல்லாமல் எங்க மாட்டினோம்ன்ற நிலப்பாட்டுக்கு வந்துடணும். இப்போ அதுதான் நாங்கள் சொல்கிறோம். இளைஞர்களிலிருந்து திருத்தணுமுங்கோ, திருத்தி வருங்காலமாகவே நல்ல மாதிரி வாழணும். அதே வந்து இந்த அரசாங்கம் செய்யணும். அதை விட்டுட்டு கஞ்சாகாரனை பிடிக்கிறதும் விடுறதுமாக இருந்தால் அவர் அங்கே திருந்த போகிறான். அவன் உழைக்கவே போகிறான் இல்லையா? அதான் பிரச்சனை ஆகிறேன். அவனுக்கு என்ன காலத்தில் இளைஞர்கள் எத்தனை வயதில் வேலைக்கு போக தொடங்கிட்டு பள்ளிக்கூடம் விட்ட காலத்தில இருந்து தயாதப்பனுக்கு உழைச்சி கொடுக்குறதுக்கு போய் உழைச்சந்து தயாதப்பனுக்கு கொடுத்ததுகள். இன்றைக்கு தயாதப்பனுக்கு கொடுக்குதுகள் இல்லையோ. தாங்கள் வேலையை போனால் தாங்கள் உழைச்சி வந்துட்டு குடிக்கிறதும் அதுவும் இதுவும். மற்ற இந்த கஞ்சா போகிற படிகள் வேலைக்கே போகிற இல்லை. ஆனால் என்ன மாதிரி கஞ்சா பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. 5000 பண்ணுறாங்க, 10,000 பண்ணுறாங்க. பார்த்தா போதை வண்டி குடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த காசு என்னென்று வருது? நீங்கள் வேலைக்கு போகிற அதைத்தான் எங்களுக்கும் தெரியலையே என்னென்று வருது. இப்போ ராதப்பன் வெளிநாடுண்டா போய் வெறுடி காது பண்ணுறாங்க. ஏதோ ஒரு வழியில் அவன் காதை பண்ணுறான். என்ன ராதப்பனும் பயப்படுறேன்டா பிள்ளை எதுவும் செய்து ஓடும், தற்கொலை எது ஓடும், இல்லை குத்தி ஏதாவது செய்து ஓடும். இந்த பயத்தில் காதுகளை கொடுக்குது. நாவே கொடுக்க எங்களுக்கு சொல்ல போயிடும் இல்லை மறைப்பினோம். வெளிநாடு வந்தாலும் இந்த ஆகச்சிக்கல்ல வேண்ட பிள்ளைண்டாலுங்கோ நான் என்ன நினைப்பேன், ஒழிச்சு கொடுப்பா. அப்போ பிள்ளை அந்த காதை கொண்டு தான் கிடுறவன் பார்த்தா மற்ற ஜெயத்தில் கெடுக்குது. இப்போ நாங்கள் கண்ணுக்கு முன்னாடியே இப்போ இதிலேருந்து பார்த்துட்டு இருக்கவே இதால் பேசி கொண்டு போகிறான். அவன் தான் பேசி கொண்டு போனாலும் படியில் வேனுகளில் போகிற ஆக்கள் பொம்பளைகள் எல்லாத்தையும் மறைச்சி வச்சு போயிடுறாங்க. அப்போ அந்த வேன்காரனும் ஒன்றும் செய்யலாயிரண்டா கஞ்சா குடிச்சிட்டு நிற்கிறோட என்னத்தை கதைக்கிறது. அவன் அடிச்சு குடிச்சு வாகனத்தை உடைச்சி போடுவான். அந்த பயத்தால் அவங்களும் போய் ஆவிலத்தி கொண்டு போகிறாங்க. ஆனால் இப்படியே போனால் இளைஞர்கள் அழிவுதான். இலங்கை எங்களை பொறுத்தவரை எங்களோட நாடு அழிவுதான். இப்போ வடிவாக யோசிச்சுங்க. இப்போ இந்த பிள்ளைகள் எல்லாம் எத்தனை வயதில் கல்யாணம் செய்தான் 14-15 வயதிலே பொம்பளையை தூக்கி கொண்டு ஓடுறாங்க. ஆனால் என்ன உழைப்பு ஒன்றுமே இல்லை. அப்போ அப்படியான நிலையத்தில் பொம்பளையும் சேர்ந்து போகுதே. நாங்கள் அந்த நாளையில் வேலை வாய்ப்புக்கு போய் 29-30 வயதுக்கு அப்புறம் கல்யாணம் செய்தோம் நாங்கள்.
வெங்கட காலங்களையும் இந்த பிள்ளைகளோட காலங்களையும் எடுத்து பாருங்க. நாங்கள் ஒரு இடத்துல கதை கேட்க அவன் சொல்கிறாங்க அவருக்கு விசராம் கிளம்பி கொண்டிருக்கிறேன். இப்படி தானே சொல்லி கொண்டு போகிறாங்க. ஆனால் ஒரு இப்போ திருமணம் ஒரு 18-20 வயதில் செய்கிறதா இருந்தாலும் ஒரு நல்ல தொழில் வாய்ப்போ நல்ல ஒரு பண்பான பையனாக இருந்து கொண்டு செய்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அவருக்கு கொண்டு ஒரு தொழில் இருக்கணும், அவர் தன் குடும்பத்தை பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கணும். இது ஒன்றும் இல்லையே. கல்யாணத்தை செய்து கொண்டு பார்க்க வருமானம் இல்லையாண்டா கொமாட்டை போயிடடி கொண்டு கலைச்சி போட்டு இவர் சாதப்பனோட இருக்கிறான்டா, அது என்ன கல்யாணம்? அதுதான் இங்கே நடக்குதுங்க. இங்கே அழிவண்டா இதுதான் ஒரு கதையை நாங்கள் கதைக்கலா நிலையில இருக்குது. இதுக்கு அரசாங்கம் நல்ல ஒரு திட்டத்தை போட்டு இதை அமல்படுத்தி இதை நிப்பாட்டும். எங்களாலே ஒன்றும் செய்யலாது. சரி ஐயா, நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பெயர்? செல்வரட்னம். உங்களுடைய ஊர்? கோலிகாண்டி தான். சரி, என்னென்னா இப்போ இருக்கிற இளைஞர்களினுடைய செயற்பாடு உங்களுக்கு திருப்தியாக இருக்கா அதிருப்தியாக இருக்கா? இப்போ இருக்கிறது அது பிரச்சனை இல்லை. அதே நாங்கள் எந்த தொழில்துறையோடு நாங்கள் எந்த இதோட இங்கே அப்படி ஒரு எதிரான போக்கு இல்லை. இல்லை, நான் உங்களுடைய ஊரை அடிப்படையாக கொண்டு கேட்கல. ஒட்டு மொத்தமாக அவதானிக்கும் போது இப்போ நீங்கள் செய்தித்தளம் பார்க்குறீங்க, செய்தி வாசிக்கிறீங்கள். அப்போ ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னம் அல்லது நீங்கள் இளைஞர்களாக இருக்கும்போது இருந்த அந்த காலத்தோட இப்போ ஒப்பிடும்போது என்ன மாறுபாடு இருக்குது? இப்போ இருக்கும்போது முன்பு காலத்துக்கு இப்போ கனவு வித்தியாசம் இருக்குது. என்றால் அப்போ இப்போ கூடியாக இளைஞர் தேவையற்றபடி இட மாட்டினான். தங்களை தொழில்துறையோடு தங்களை வீடோடு தங்களை உழைப்போடு தான் செய்து வருவார்கள். அது வெளியே வாழ்வெட்டுகள் குடி போதிகள் எல்லாம் இருக்குத்தானே. அதை நாங்கள் அவியலாக தீர்ந்தவனும் இல்லாட்ட திருத்துகிறார். என்னை பொறுத்தவரை என்ன நான் திருத்தவனும் மற்றவ திருத்தது கொஞ்சம் கஷ்டம். இந்த காலத்தில் அது இன்னும் சிரமமான விஷயம். நாங்களும் பேப்பர் வாயிலாக அறிகிறோம், வாழ்வெட்டுகிறோம், அதெல்லாம் நடக்குதுண்டு. மற்றபடி இஞ்சி அப்படி இதுவும் இல்லை எங்களை இடத்துல. உங்களுடைய ஊரில் அப்படி இல்லைன்னு சொல்றது சரி இல்லை. அப்படியே நடக்குதுண்டு பேப்பர் வாயிலாக தான் அறிகிறோம். சரி ஐயா, நன்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு. நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பெயர்? நீயாண்டி சந்தனம். உங்களுடைய ஊர்? நான் பிறந்தது வந்து மாத்தலை. சரி, இப்போ இருக்கிற பொலிகாண்டியில். பொலிகாண்டிக்கு வந்து எவ்வளோ காலம்? பொலிகாண்டிக்கு வந்து ஒரு 8 வருஷம் இருக்கும். சரி, நாங்கள் இப்போ அவதானிக்கிறது, இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நடமாடி கூட தெரிகிறதால இந்த பகுதியை பற்றி அவதானிச்சிருக்கோம். நீங்கள் இப்போ எல்லா இடமும் பயணம் செய்து வந்திருப்பீங்க. நீங்கள் சொல்லுங்க, இப்போ இளைஞர்களினுடைய செயற்பாடு திருப்தி அளிக்குதா இல்லையா? கூடாது கூடாது. பிதாமாதாவுக்கு கட்டுப்பாடு இல்லை. உங்களோட மகன் இருக்கிறார் இல்லையா, அவர் பள்ளிக்கூட போய் டீச்சர் போய் எங்கேயும் போட்டு வந்தால் 7 மணி 8 மணிக்கு. இப்போ 10 மணி 11 மணி 12 மணிக்கு வாரம் அடைக்க வீட்டுக்கு எங்கே போனாலும் அவையா நீ கேட்குற நீ சொந்த போடு நான் சாப்பிட்டு படுக்க அப்படிங்கிறாங்க. அப்போ பொடியில் கட்டுப்பாடு இல்லை. அது சரி தம்பி, கோச்சுக்கொள்ள வேண்டாம். எந்த குழந்தையில் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினி. கண்ணதாசன் எழுதியிருக்கா தெரியுமா? அது மாதிரி தாய் தரமா இருக்கணும். ஒரு புள்ள நல்ல வழியா வாழ்றதா இருந்தா அப்பதான் அவன் நல்லவனா வாழ்வோம். அது சரி, எல்லாம் அம்மா அப்பாவினுடைய கையில தான் இருக்குதுன்னு. தம்பி, 1940 பிறந்தவன் இப்போ எத்தனை வயது? 1940 பிறந்த நீங்களா? அப்போ 85 வயது. 85 வயது. நான் சொல்கிறேன், இப்போ உள்ள இளைஞரெல்லாம் இந்த போதவற்றத்துக்கு அடிமையாகி பல பிரச்சனைகளை கிளப்பி கொண்டு இருக்கிறாங்க. அதனால அது எனக்கு துப்புரவாக பிடிக்காது. உங்களுடைய காலம், உங்களுக்கு 40 பிறந்திருந்தா 1960 உங்களுக்கு 20 வயது. அந்த காலத்தில் இருந்த இளைஞர்களோட இந்த கால இளைஞர்களை ஒப்பிட்டா யார் சிறந்த இளைஞர்கள்? அந்த காலத்து இளைஞர்கள் நல்லந்தான். ஆனால் இந்த காலத்து இளைஞர்கள் அதிகமாக போதவத்துக்கு அடிமை ஆகிட்டாங்க. அதனால தான் நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது. இப்படியே இந்த இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி கொண்டு போனால் எதிர்காலம் எப்படி இருக்கும்? பெரிய நாசமாக போயிடும். பெரிய அழிவை தான் சந்திக்க வரும். நாடு பெரிய அழிவை சந்திச்சிருவன்றீங்க. இதுலேருந்து எங்களை நாட்டை மீட்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இந்த போதவத்தை தான் நிப்பாட்டணும். அங்கால கல்வி மாத்தலை அப்படி. ஆனால் எனக்குண்டா இது இப்படியே போனால் எங்கள்ட நாடு வந்து பெற்றும் நாசத்துக்குள்ளே போய் என்ன இவ்வளோ மாதம் பேப்பரில் பார்த்து தம்பி ஒரு விஷயம் எனக்கு பெரிய வேதனையாக இருந்துச்சு. 14 வயதில் இருந்து
16 வயது கட்ட பொட்டைகள் 100 பேர் கற்பம் தரிச்சிருக்கா. பள்ளிக்கூட பிள்ளைகள் அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் இல்லை, அந்த டிஸ்ட்ரிக்டை கொழும்பு டிஸ்ட்ரிக்டில் எல்லாம் பார்க்குற நேரம் 100 பெண்கள் கற்பம் தரிச்சிருக்கா. 14 வயதுலேருந்து 16 வயது உள்ளப்பட்டது. பேப்பரில் தான் நான் பார்த்தது, உண்மையே போது எனக்கு தெரியாது. கற்பம் தரிச்சிருக்கா எல்லாம் பள்ளிக்கூட பிள்ளைங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யார்? இந்த போதை வசதிதானம். இதை அடிச்சோட பொட்டைகள் இப்போ வியாபாரம் செய்கிறாங்க. இது பெண்களும் போதைப் பொருள் பயன்படுத்தினோம். அப்படி தானே பேப்பரில் கிடக்குது, ஆக்களும் சொல்கிறாங்க. இப்போ 300 பேரை என்னமோ பிடிச்சி போட்டிருக்கான ஆசக்தி மறியல். அதான் போதவத்து தான். போதவத்து நாட்டில் தான் எல்லாம் அழிவு தான் வரும். சரி ஐயா, நன்றி, உங்களோட கதைச்சதுல மகிழ்ச்சி. சரி, இப்போ இன்னொரு ஐயாவோட கதைக்க போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன பேர் ஐயாக்கு? பொண்ணுத்திரை நித்யானந்த வேல். உங்களுடைய வயது? வயது 82. உங்களுடைய பிறந்த ஊர்? கல்வெட்டுத்துறை. தற்போதைய இளைஞர்களினுடைய செயற்பாடு உங்களுக்கு திருப்தியாக இருக்கா அதிருப்தியாக இருக்கா? சில பொடிகள் இந்த செயற்பாடுகள் திருப்தியாக இருக்குது, சில இதுகள் அதிருப்தியாக இருக்குது. அதிருப்தி என்ன, அதுக்கு என்ன காரணம்? சுற்றி திரிகிறது, புறவாராக்களை கதை சொல்கிறது. நாங்கள் நிறைய பேரோட கதைச்ச நாங்கள் எல்லாருமே சொல்கிற குறை என்னென்னா, இந்த போற வார ஆக்களோட சொறி தேய்க்கிற மாதிரி கதைக்கிறேன்னு சொல்றீங்க. அந்த காலத்துல அப்படியான இதே இல்லை. அப்படி இல்லை. இப்ப கேட்க பார்க்க ஆட்கள் இல்லை. இப்ப கேட்க பார்க்க ஆகலண்டா இப்ப அரசாங்கம் இருக்குது, காவல்துறை இருக்குது, அவங்க எங்க இதெல்லாம் கவனிக்கிறாங்க. யார் வேணும்? அது இருக்க வேண்டியவங்க இருக்க வேணும், போயிட்டாங்க. ஒரு கதைக்கு அவர்கள் இருந்திருந்தா இந்த நாடு எப்படி இருந்திருக்கு? இங்கே எந்த ஒரு இது சம்பாதிதம் நடக்காது. எங்கட அரசியல்வாதிகளும் தங்களோட பதவியைத்தான் பார்க்குறாங்களே தவிர மக்களை கவனிக்கிறேன். அது உண்மைதான். இது சாதாரணமாக இப்போ ஒரு இளைஞர்களை திருத்துறது அம்மா அப்பான்னு சொன்னாலும் அதையும் தாண்டி அரசியல் ரீதியான செயற்பாடுகளும் நாட்டு சூழலும் தான் அதை தீர்மானிக்குது. என்ன சொல்றீங்க? நாங்கள் இருந்த காலத்தில் உள்ள ஆக்கள் எல்லாம் மனுஷரை மாற்றி கொண்டு செஞ்சாங்க. இப்போ உள்ளவங்க எல்லாம் புறவார பொழுதும் மற்றவனை கேலி பண்ணி கொண்டு இருக்கிறாங்களே தவிர மதிக்கிறது இல்லை. நீங்கள் சொல்கிறது பெரியவர்களை மதிக்கிறது இல்லை இளைஞர்கள். பெரியாக்களோட புறவார நேரத்தில் கதை சொல்லி போட்டு போவாங்க. அப்படியான பொடியல் போய் வர நேரத்தில் நான் இந்த பாலில் போய் வருவேன். இப்போ சொல்லி திருத்தவும் மேலாத கட்டம்னு சொல்கிறீங்களா? அவங்களா திருந்த வேணும். அது சரி. அப்போ என்ன வழி? இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்க முன்னம் இருந்த இளைஞர்களோட இப்போ ஒப்பிடும்போது அதிருப்தி. அப்போ இப்படியே போனால் இன்னும் அதிகரிக்கும் தான் அந்த அதிருப்தி. அப்போ இளைஞர்களை திருத்துறதுக்கு என்ன வழி? திருத்துறதுக்கு ஒரு திறமையான நிர்வாகம் வேணும். அதை வழி நடத்துகிற நிர்வாகிகள் இருக்க வேணும். இது அந்த நிர்வாகிகள் ஒரு தரும் இல்லை. அப்போ அது வாய்ப்பில்லை. வாய்ப்பில்லை. சரி ஐயா, நன்றி. உங்களுடைய காலத்தோட எங்களோட ஒப்பிட்டு கதைச்சதுக்கு நன்றி ஐயா. நன்றி. இப்ப இன்னொரு ஐயாவோட கதைக்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என்ன பேர்? ராமதாஸ். உங்களுடைய ஊர்? ஊராணி. இந்த ஊரை அடிப்படையாக கொண்டு நாங்க கேட்கல, ஒட்டுமொத்தமா எங்களுடைய நாட்டு இளைஞர்களினுடைய செயற்பாடு உங்களுக்கு திருப்தியா இருக்கா அதிருப்தியா இருக்கா? செயற்பாடுகள் நாங்கள் என்னென்னு சொல்றோன்னு கிடக்குது. வேகமா மோட்டார் சைக்கிள் ஓட்டங்கள், அதுகள், அதை விட மதுபான இதுகள் எல்லாம் சின்னஞ்சல்ல இல்லைங்க. அந்த காலத்துல இதெல்லாம் இல்லையா? அந்த காலத்துல இப்படி இல்லை. மதுபானங்கள் இதுகள் இருந்ததான் இப்படியான இதுகள் இல்லை தான். வேகமாக ஓட்ட சைக்கிள் வேகமாக ஓடுற இல்லை. இப்போ ரோடு கடக்க முடியல. வயது போனாக்கள். இப்போ உங்களுக்கு எத்தனை வயது? 74. சரி, அப்படின்னா ஒரு 24 வயது பார்ப்போமே. உங்களுடைய 24 வயதுல நீங்க வாழும்போது இருந்த இளைஞர்களோட இப்போ ஒப்பிடும்போது எந்த இளைஞர்கள் சிறப்பான இளைஞர்கள்? என்ன அந்த இளைஞர் நாங்கள் அப்படித்தான் பிரிஞ்ச நாங்கள் எங்களை இளைஞர்கள் தெரியும். இப்போ அந்த காலத்தில் மரம்தான் கூட. இப்போ வெளிநாடா கலாச்சாரங்கள் எல்லாம் மாறி விட்டது. அது சரி. அப்போ நாங்கள் பொண்ணு அதை கதைக்கவும் இயலாது. கூடுதலாக நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் அந்த கதைக்கிறதுக்கு அதை ஆர்வப்படணும் இல்லை. என்ன காரணம்? என்ன சொல்லுங்க, சூழ்நிலை அப்படியா இல்லை விட. நம்ம இப்படியே போனால் இன்னொரு 50 ஆண்டுல நாட்டில் இளைஞர்கள் செயற்பாடும் நாட்டு மக்களினுடைய செயற்பாடும் அப்படி இருக்கும். என்னென்ன சொல்ல முடியாது. எங்களுக்கு எல்லாம் வெளிநாட்டு வந்தான். வெளிநாட்டு சனமெல்லாம் போய்த்தான். இப்போ வீடு வாசல்கள் அதுகள் ஒரு வீட்டில் 3 மோட்டர் சைக்கிள்கள் நிற்கிது.
அந்த கடவுள் வீட்டு போனால் சைக்கிள் ஓட்டுறதுக்கு வழி இல்லாமல் சாப்பிட வழி இல்லாமல் எனக்கு அறிய சாப்பிடவே வழி இல்லாமல் செய்யணும். ஒரு 50 வயசுக்கு மேலே கதைச்சோம், குறைஞ்ச ஒரு 60 வயசு கதை சொல்கிறேன். இப்போ கூடுதலாக நாங்கள் பெரியவர்கள்ட்ட கதை கேட்க அவர்கள் சொல்றது போதை அடிமை ஆகிட்டார்கள், என்ன நடக்குதுன்றே அவங்களுக்கு தெரியல, குடும்பத்தை கவனிக்கிற அக்கறை இல்லை. அது உண்மையா? மோதின்றது பார்க்குற இடம் இன்னும் பிரச்சனை. அது அப்படித்தான் போய்கொண்டிருக்கு நாடு. அப்போ இப்படியே போனால் அப்படி இருக்கும் நாடு. இப்படியே போனால் இப்போ சீரியல் ஏற்றான் இருக்கு. ரொம்ப அப்போ அந்த காலத்திலெல்லாம் நாங்கள் எல்லாம் இப்படி கேட்க ஒரு 30 வயதுக்கு மேலாம் கல்யாணம் முடிச்சினாங்க. இப்போ அப்படி இல்லை, 15-16 வயசுலேயே கல்யாணம் முடிச்சிருக்கிறார்கள். எல்லாம் இது டெலிஃபோன் வந்த இதை பிரச்சனை. டெலிஃபோனும் தான் எல்லாம் கடவுள் டெலிஃபோன். சரி, ஒரு 20 வயதோ 25 வயதோ திருமணம் செய்கிறேன்றாலும் 18 வயதில் செய்கிறேன்றாலும் சரியான ஒரு வாழ்வாதாரத்தை அமைச்சு கொண்டு நல்ல வருமானம் உழைக்கிற ஒரு நிலையில செய்யறதுல தவறு இல்லதான். அது பிரச்சனை இல்லை. சரி ஐயா, நன்றி, உங்களோட கதைச்சதுல மகிழ்ச்சி. சரி சரி. உங்களுடைய பெயர்? வள்ளிபுரம் புஷ்பராஜ். உங்களுடைய ஊர்? மயிலியன். இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கும் முன்ன காலத்து இளைஞர்களுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு அல்லது இந்த காலத்து இளைஞர்களினுடைய செயற்பாடுகள் திருப்தியா இருக்கா அதிருப்தியா இருக்கா? இப்போதே பிள்ளைகள் என்ன சொல்லுங்க, ஒரு அந்த காலம் பொறுப்போடையிலோட கொஞ்சம் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ அந்த ஒரு டெக்னிக்கா அந்த கஷ்டங்கள் இதோட தெரியாது, அந்த மற்றொரு விளையாட்டுத்தன்மையான இதாக கொண்டு போகக்கூடிய மாதிரி தான் இருக்கு. இந்த காலத்துல இளைஞர்கள் குடும்பம் மேல அக்கறை எப்படி இருக்கு? பிள்ளைகள் அந்த குடும்பங்கள் அக்கறை வேறையால் செய்து கொண்டு இருக்கு. ஆனால் அந்த எல்லாமே ஒரு தேவையில்லாத விரியங்கள் இதுகளுக்குள்ளான பாதைகள் எல்லாமே ஒரு வித்தியாசமான முறையில் அந்த நிறைவான ஒரு பாதை மாதிரி தெரியுது. அதான் உங்களோட காலத்து இளைஞர்களோட ஒப்பிடும்போது இப்போ அதை ஒப்பிடவே முடியாத அளவா இல்லை கொஞ்சம் ஒப்பிடலாமா? ஒப்பிடக்கூடியதும் இருக்கு திறமசாலிகளும். ஆனால் அந்த ஒரு தொழில்நுட்பங்களும் கிட்ட டெக்னிக்காக போயிட்டு. சரி ஐயா, நன்றி நன்றி. கவனம். நாங்கள் ஏற்கனவே இந்த பகுதியில் இருக்கிற கட்டடத்தில் வந்து ஒரு காணொளி பதிவு செய்த நாங்கள் அந்த நேரம் இருந்த ஒரு ஐயா உள்ளுக்கு இருக்கிறார். இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, உள்ளுக்கு போய் ஐயாவோட கதைப்போம். ஐயாட்டையும் இந்த கால இளைஞர்கள் தொடர்பாக கேட்டறிவோம். ஏனெண்டா முதல் கதைக்கும் போது பொதுவான பரந்துபட்ட வகையில் கதைச்சது. இன்றைக்கி இந்த கால இளைஞர்களினுடைய செயற்பாடு திருப்தியாக இருக்கா அதிருப்தியாக இருக்கான்னு கேட்போம். அவர் ஏற்கனவே வந்தேன்னு சொல்லுவார் எங்களை. நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் அது இல்லையென்று, நாங்கள் வேறு என்று சொல்லுவோம். வணக்கம் ஐயா. அண்டைய கதைக்கு நான் உங்களோட இல்லையே, அண்டைய கதைச்சினீங்களா? பொதிகள் சொல்லுக்கும் வேறு யாக்கள் போல இருக்காது. ஒரு யார் இல்லை, அது வேறு, அது வேறு. வடிவானாலோ அது வடிவானாலோ இது வடிவானாலோ நீங்கள் தான். நான் இல்லை, நான் அன்றைக்கு வேற இல்லை. பிரச்சனை இல்லை, கதைப்போம். அன்றைக்கு நான் கதைக்கிறேன் உங்களோட. அன்றைக்கு வேறு யாக்களோட கதைச்சி வந்து எடுத்தவே வந்து எடுத்தது. அப்போ எடுத்தேன். அப்புறம் நாங்கள் என்னன்றா திருப்பி எடுக்கிறேன் எடுத்தவே வந்து சாப்பாடு சம்பந்தமாக சொன்னா அதை எடுத்தவே. சாப்பாடு சம்பந்தமாக நான் வேற இல்லையே அன்றைக்கு. நான் வேற இல்லை கண்டனீங்களா இந்த மாதிரி யாரும் வந்ததா? இந்த மாதிரி இது சரி தெரியல. அதை அது ஒரு பேர் பிடிக்காது, அது பிரச்சனை இல்லை, கதைப்போம். சரி, இப்போ ஐயாவோட கதைப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பெயர்? நடராஜா. உங்களுக்கு பார்த்த மாதிரி கிடக்கு. அதுதான் நீங்க நடராஜான்னு சொல்ல அந்த தம்பி கேட்டவர் நடந்து வந்து நீங்களும் தம்பி கேட்டு அந்த அண்டைக்கு வந்தவர் கேட்டவர் என்ன வந்தவர் கேட்டு. சரி சரி. என்னன்னா நாங்கள் இப்ப பெரியவர்கள்ட்ட சில கருத்துக்களை கேட்டுக்கொண்டு வரோம். உங்கள்கிட்ட கேட்கறது என்னன்னா, இப்ப இருக்கிற இளைஞர்களினுடைய செயற்பாடு உங்களுக்கு திருப்தியா இருக்கா அதிருப்தியா இருக்கா? அதிருப்தி. என்ன காரணம்? ஒவ்வொரு கிராமத்திலையும் பூதவசத்து பாப்பிகள் மிகவும் அநேகமாக இருக்கு. எங்களுடைய அந்த காலத்து வருங்காலங்கள் நாங்கள் எங்கேயும் போட்டு எங்கேயும் பெறலாம். ஆனால் இந்த காலம் அப்படி இல்லை, தெரியும். அப்படியான ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்த்துனாங்க, தெரியும். எல்இடியில் ஒரு படம் தனியாக சைக்கிளில் போட்டு வருவோம். எந்த விதமான குழப்படியும் இல்லை. ஆனால் இப்போ அப்படி வரையில கதைகள். இந்த கால இளைஞர்கள் எவ்வளவு நல்ல படியல்கள் தெரியுமா உங்களுக்கு? அது அன்பான பண்பான ஒரு அளவு இல்லை இருக்கிறார்கள், இல்லை என்று நான் சொல்ல இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் அந்த காலத்தில் எங்கேயும் போட்டு வரலாம், குழப்படி இல்லை. வீட்டை திறந்து விட்டு போனால் நம்பி வேலை அப்படியே கிடக்குமாப்பா. உண்மையாக சொல்லுங்க. உண்மையாக சொல்கிறேன், சத்தியம் 100க்கு 100 உண்மை. நீங்க போய் சொன்னீங்கன்னா எனக்கு நடந்துடும். சத்தியம் அப்படியான காலம். ஒரு இளைஞன் ஒரு குடும்பத்துக்காக முதல்ல எப்படி வாழ்ந்தவர், இப்போ எப்படி வாழணும்? அதான் உழைப்புகள் போய்கொண்டுதான் எனக்கு பரவாயில்லை. ஆனால் நடத்தை இல்லாமல் பிரச்சனை. சரியா, உழைப்பு கேம் விளைக்கலாம். எந்த ஒரு சமயம் சொல்றதையும் அவர்கள் செவி மடிக்க போகணும்.
அது எந்த மதமண்டு இல்ல, இந்த மதம் சொல்லக்கூடாது, அது தப்பு. இந்த மதம் மட்டும் சொன்னா அது அதான் நீங்க சொல்றது எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன சொல்லுமா, ஒவ்வொரு மதத்திலயுமே நல்ல கருத்து தான் சொல்லி கொடுக்கறது வந்து நல்ல கருத்து. ஒவ்வொரு மதத்துல சொல்லப்படுறதையுமே அந்த மதத்தை பின்பற்றவர்கள் பின்பற்றினா அது நல்லா தான் இருக்குமா. ஏனையா கணக்கா 1333 குறளையும் படிச்சாலே வாழ்க்கை நல்லா பாத்தியோ. சரியோ, நான் ஒரு சாதாரண படிப்பாடி, அந்த காலத்துல 5 தான் படிக்கிறேன். ஆனா உங்களுக்கு இருக்க அறிவு இங்க எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத, ஏன் இல்லை, இருக்கு. அதை கடைபிடிக்க உங்கள்ட நீங்க பெற்று வச்சிருக்கிற அந்த அறிவு அனுபவம்ன்றது யாருக்குமே இல்லதானே ஐயா தம்பி. ஒரு சாதாரண ஆடா இருந்தாலும் ஒரு பேப்பர் தினத்தினம் படிச்சு வரணும், ஒரு நல்ல புத்தகங்களை படிக்க அவருக்கு நிச்சயமாக வரும். தெரியும். இந்த கால இளைஞர்கள் அந்த வாசிப்பு வழக்கம் இல்லை இல்லை இல்லையப்பா, அது இல்லை. கூட அதாவது வந்து இப்பதான் உதாரணத்துக்கு இந்த பேப்பரை நான் படிக்கிறேன், ஆனா உனக்கு அது தேவை. ஏன் பகுதியில் எல்லாம் வருது, சரியா, அந்த அளவுக்கு போகுது. அப்போ இளைஞர்கள் கெட்டு போகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். சரி, இப்படியே இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியாம நீங்க இப்ப சொல்ற இளைஞர்கள் குறை இப்படியே இருந்து இது நீடிக்குமா இருந்தா இந்த நாடு எப்படி இருக்கும்? நாடு இருக்காதப்பா, புறநீடு இருக்கிறது. சரி ஐயா, நன்றி. சரி மக்களே, இப்ப இந்த காணொளியில இருந்து விடைபெற போறேன். இந்த கால இளைஞர்களினுடைய செயற்பாடு திருப்தியா இருக்கா அதிருப்தியா இருக்கான்னு சில பெரியவர்களை கேட்டிருந்தேன். அவர்கள் எங்களோட பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை நீங்க உள்வாங்கி இருப்பீங்கள். உண்மையிலே பெரும்பான்மையான, எனக்கு தெரிஞ்ச இன்றைய நாள்ல முழுமையாவே சொல்லலாம், அவர்கள் சொல்றது என்னன்னா போதைப்பொருள் போதைப்பொருள் போதைப்பொருள். இந்த போதைப் பொருளால் தான் இளைஞர்களினுடைய செயற்பாடுகள் பாரிய அளவு பின்னோக்கி நகர்ந்து செல்லுது. குடும்பங்கள் மேல அக்கறை இல்லாத தன்மை இருக்குதாம், அதுபோல பெரியவர்களை மதிக்காத தன்மை இருக்குதாம். இது எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் எதுன்னு போய் பார்த்தா போதைப் பொருள் தான் இருக்குது. எனவே இது மாறலையண்டா நாடு அழிந்து போகும்ன்றத ஒரு பெரியவர் நிறைவா கதைக்கும் போது கூட சொல்லியிருந்தார். இந்த மாதிரியான போதைப் பொருளை தடுக்காம விட்டா பெரிய அளவான பின்னடைவு எங்களுடைய மக்கள் மத்தியில் ஏற்படும், எதிர்கால சந்ததி மேல ஏற்படும்ன்றத சில பேர் சொல்லி இருக்கிறார்கள். கடைசியா கதைச்ச அந்த ஐயா சொல்லியிருந்தார், போதைப்பொருள் இப்படியே நீடிக்குமா இருந்தால் நாடே இல்லை என்று சொல்லியிருந்தார். எனவே அது உண்மையான ஒரு கருத்து தான். ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு இளைஞர்கள் முழுவதுமா போதைக்கு அடிமையாகி எதிர்காலத்தில் அதை நீடிப்பார்களாக இருந்தா இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் அல்லது நாளைய பெரியவர்கள் இளைஞர்களுக்கு அல்லது சிறியவர்களுக்கு அறிவுரை சொல்ற நிலையில இருப்பார்களான்றதை கேள்விக்குறி. அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே மாதிரியே மற்றவர்களும் வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்று அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எனவே எல்லாம் மாறணும், எல்லாரும் மாறணும்ன்றதை இந்த காணொலியில பதிவு செய்து இந்த காணொலியில இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.